Good morning to everyone. இன்னைக்கு இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் தேர்ட் சாப்டர் ஃபஸ்ட்டு சம் அல்ஜீப்ராவில் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படிங்கிறது என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். The father's age is 6 times his son's age. 6 years hence the age of the father will be 4 times his son's age. Find the present age of the son and the father. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு அப்பாவோட வயசு வந்து தன் பையனோட வயசை விட 6 மடங்கு அதிகமாக இருக்குது இப்போது கரண்ட்டில். 6 வருஷம் கழித்து என்ன ஆகுது அப்படின்னா அப்பாவோட வயசு பையனோட வயசை போல் 4 மடங்கு அதிகமாகுது. அப்படின்னா இப்போ ப்ரெசன்ட் ஏஜ், இப்போ கரண்ட் ஏஜ் அப்பாவுக்கும் பையனுக்கும் என்ன அப்படின்னு என்ன சொல்லியிருக்கிறாங்க கேட்டிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியான சம், பேசிக்கான சம். இந்த மாதிரி சம்ஸ் மேலே ஒர்க் அவுட் பண்ணி எல்லோரும் ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணால் தான் பெரிய பெரிய சம்ஸை அவங்களால ஒர்க் அவுட் பண்ண முடியும். இப்போ இவங்க அப்பாவோட ஏஜை எக்ஸ்ன்னு வச்சுருக்காங்க, பையனோட ஏஜை ஒய்ன்னு வச்சுருக்குறாங்க, ரைட்? இதை வந்து இமேஜின் பண்ண பிறகு, இதை அசியூம் பண்ண பிறகு ஒரு விஷயத்தை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இந்த ரெண்டில் யாருக்கு வயசு கம்மியாக இருக்கும்? கண்டிப்பாக ஒய் தான் கம்மியாக இருக்கும் எக்ஸை கம்பேர் பண்ணும்போது, ரைட்? அதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு டேட்டாவை வச்சு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். த ஃபாதர்ஸ் ஏஜ் இஸ் 6 times ஹிஸ் சன்ஸ் ஏஜ். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6y, ரைட்? எக்ஸ் அப்படிங்கிறது என்னது? அப்பாவோட ஏஜ். அது எப்படி இருக்கும்? பையனோட ஏஜை விட 6 மடங்கு அதிகமாக இருக்கும். அப்போ பையனோட ஏஜ் கூட தான் 6 என்ன செய்யணும் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணணும். இந்த இடத்துல தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்ட டவுட்டு. ஸோ எல்லாருமே என்ன நினைப்பாங்க அப்படின்னா எக்ஸ் கூட தானே 6 மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள். பையனுடைய ஏஜ் வந்து 4 அப்படின்னா அதை விட 6 மடங்கு அதிகமாக இருக்கும் அப்பாவோட ஏஜ். ஒரு எக்ஸாம்பிளுக்காக, அப்போ அப்பாவோட ஏஜ் என்னவா இருக்கும் அப்படின்னா 24 இருக்கும். அப்போ பையனோட ஏஜ் கூட தான் 6 மல்டிப்ளை பண்ணுமே தவிர எக்காரணத்தை கொண்டும் அப்பாவோட ஏஜ் கூட என்ன செய்யக்கூடாது? 6 மல்டிப்ளை பண்ணிடக்கூடாது. ஸோ கவனமாக இருங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகிட்டா, ரெண்டாவது ஈக்குவேஷன் 6 years hence. 6 years henceன்னு சொன்ன உடனேயே x + 6 is equal to y + 6 அப்படின்னு எழுதிக்கோங்க. 6 வருஷம் கழித்து என்ன நடக்கும்? இன்றைக்கி அப்பாவுக்கு எவ்வளோ ஏஜ் இருந்துச்சோ அதுலேருந்து 6 வயசு கூடும். பையனுக்கும் இன்றைக்கி எவ்வளோ ஏஜ் இருந்துச்சோ அதுலேருந்து 6 வயசு கூடும். அப்போது x + 6 is equal to y + 6 மாறிடும். இதுக்கப்புறம் அங்கே கொடுத்துருக்கிற டேட்டாவை ஃபுல்ஃபில் பண்ணுங்கள். டேட்டா படி ஈக்குவேஷனை என்ன செய்யுங்க? ஃபுல்ஃபில் பண்ணுங்கள். அங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 6 வருஷம் கழித்து அப்பாவோட ஏஜ் பையனோட ஏஜிலேருந்து 4 மடங்கு இன்க்ரீஸ் ஆயிரும், 4 times இன்க்ரீஸ் ஆயிரும்னு சொல்லியிருக்காங்க. அப்போது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் எப்படி ஒய் கூட 6 மல்டிப்ளை பண்ணிங்களோ அதே மாதிரி இப்போ கிடச்ச ஈக்குவேஷன் y + 6 அது கூட 4 என்ன செய்யுங்க? மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ இதுக்கப்புறம் சப்ஸ்டிடியூட்டிங் 1 in 2, எக்ஸுக்கு பதிலாக ஒன்றாவது ஈக்குவேஷன் என்ன கிடச்சிருக்கு? x is equal to 6y. ரெண்டாவது ஈக்குவேஷனில் இருக்கக்கூடிய ஒய்யை எக்ஸை தூர எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக 6yன்னு சப்ஸ்டிடியூட் பண்ணுங்கள். ஸோ இந்த எக்ஸை தூர தூக்கிட்டு அதுக்கு பதிலாக 6yன்னு என்ன செய்யுங்க? சப்ஸ்டிடியூட் பண்ணுங்கள். இந்த 4 உள்ளே கொண்டு மல்டிப்ளை பண்ணிடுங்க. 4y + 24 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் கிடச்சாச்சு, இந்த இருக்குது. இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன செய்யணும்? y ஃபுல்லாக ஒரு சைடு வரணும் அண்டு கான்ஸ்டன்ட் டைம்ஸ் ஃபுல்லாக அடுத்த சைடு போகணும். அப்போ 6y எங்கே இருந்துச்சோ அது அங்கேயே இருக்குது. 4y அடுத்த சைடு கொண்டு வரேன், அப்போ -4y ஆயிடுச்சு. 24 எங்கே இருக்கோ அது அப்படியே இருக்குது. அண்டு 6 மட்டும் அடுத்த சைடு கொண்டு வரேன், அப்போ அது +6 -6 மாறிடுச்சு. இப்போ 6yலேருந்து 4yயை சப்ட்ராக்ட் பண்ணால் 2y. 24லேருந்து 6 சப்ட்ராக்ட் பண்ணோன்னா என்ன கிடைக்கும்? 18. அப்போ ஒய்யோட வேல்யூ என்ன? 18ஐ 2ஆல் டிவைட் பண்ணுங்கள், which is equal to 9. இப்போது ஈஸியாக கிடச்சாச்சு y is equal to 9 அப்படின்னு. ஒய்னா என்னது? பையனுடைய ஏஜ். y is equal to 9 என்ன செஞ்சாச்சு? கிடச்சாச்சு. அப்போ அப்பாவோட ஏஜ் என்னவாக இருக்கும்? 9 கூட 6 மல்டிப்ளை பண்ணிட வேண்டியதான், 54. தட்ஸ் ஆல். எக்ஸ் அண்ட் ஒய்க்கு வேல்யூ ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். தேங்க்யூ.